ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். நவ்வே ஜென்ரேஷனில் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்னால சஃபர் ஆகிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் வரும், இது ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்தா? ஆல்ரெடி ப்ரீவியஸில் நான் வீடியோ ஒன்று பண்ணேன். ஸோ அகைன் எதனாலனா மறுபடியும் சில பேர் கேட்டே இருக்காங்க, சார் இது பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஓகே, இது ப்ராப்ளம் வந்து எப்படி வரும், எதனால் வரும், ரொம்ப டேஞ்சராக. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, டாபிக் உள்ள போனா ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இது சிம்பிளான வைரஸ். இது HIV மாதிரி ஒரு பெரிய டேஞ்சர் கிடையாது. சில STD இன்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சம் டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி இது கிடையாது. பட் இது ஒரு ஹெர்பஸ்ன்றது ஒரு வைரஸ். அந்த வைரஸ்னால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், இதுதான் HSVன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். சில பேர் 1 year இருந்து சஃபர் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க. சில பேர் வந்து 5 வருஷமாக இருக்குது, சில பேருக்கு வந்து 10 வருஷமாக இருக்குது. ஸோ எதனால் சார் இது லாங் டைமாக இருக்குதுன்னு சில பேருக்கு டவுட் வரலாம். பேஸ்ட் ஆன் நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவர். ஸோ நல்லா இம்யூனிட்டி பவர் இருந்தால் ட்ரீட் பண்ணிங்கன்னா, பட் கொஞ்சம் லாங் டைமாக கோர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு மெடிசன்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஸோ சில பேர் வந்து கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி, சார் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையே, நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது லாங் டைம் எடுக்க வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட். எடுத்தால் உங்களுக்கு அந்த வைரல் லோடு எது இருக்கோ அது கம்மியாகி நீங்கள் ஆஸ் யூஷுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு டவுட் இருக்கும், சார் எனக்கு HSV இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கலாமா, குழந்தை பிறக்குமான்னு. ஸோ அந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி அந்த வைரல் லோடு கம்மி பண்ணிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா, ஸோ HSV இருக்கிற பேஷண்ட் நிறைய பேர் நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க மேரேஜ் ஆஃப்டர், ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து ஸோ ஒரு வாட்டி குழந்தை கூட பிறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பம் மேலே எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் பேருக்கும் இந்த விந்தணுக்கள் மேலே கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். குழந்தை அவ்வளோ சீக்கிரம் பிறக்காது, ப்ரெக்னென்சி நிற்காது ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்து, பட் இம்யூனிட்டி பவர் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் பாடி. பட் இந்த இம்யூனிட்டி பவர் ஸோ லாங் டைமாக எடுத்தால் ஸோ வைரலோடு கம்மி பண்ணின்னு ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, ஓகேவா. ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. டைப் 1 வந்து இந்த லிப்ஸ் கீழே இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது டைப் 1 இது. டைப் 2 வந்து ஆணுறுப்பு மேலே சின்ன பிளிஸ்டர்ஸ் மாதிரி வரும். சில பேருக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்கும், மறுபடியும் தெரியாது இந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி. சில பேருக்கு வந்து ஒரு 2 months 3 months ஆஃப்டர் வரலாம், சிம்டம்ஸ் வரலாம், மறுபடியும் சிம்டம்ஸ் போகலாம். பட் சில பேருக்கு வந்து இந்த ஃபோர்ஹெட் மேலே வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹெவியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் HSVனால. ஸோ அதை பார்த்து சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிங்க, ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேட்டாங்க, சார் உங்கள் அட்ரஸ் எங்கன்னு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்ரஸ். நீங்கள் விசிட் பண்ணால் ஸோ அந்த அட்ரஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீடியோஸில் நம்பர் இருக்கும், கால் பண்ண கூட நான் கூட அட்டன் பண்ணுவேன். பட் சில டைமில் பிஸியாக இருப்பேன், சில டைமில் அட்டன் பண்ண முடியாது, சில டைமில் ஃப்ரீயாக இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அட்டன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இந்த டைப் 1க்கான டைப் 2 வந்து கொஞ்சம் டேஞ்சர்னா ரொம்ப டேஞ்சர் எது கிடையாது. HIV மாதிரி ஸோ சில STD இன்ஃபெக்ஷன் மாதிரி கிடையாது. ஸோ ட்ரீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கு எது ஆபத்து கிடையாது, ஓகேவா. ஸோ எதனாலனா சில பேர் வந்து இந்த ப்ராப்ளம்னால ரொம்ப சஃபர் ஆகிட்டு, சார் இது என்னதுன்னு தெரியல, எனக்கு செத்துரு மாதிரி இருக்குது, ஸோ அப்படியெல்லாம் எனக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ எதுவும் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரீட் பண்ண பேஷண்ட் வந்து நிறைய HIV பேஷண்ட்டுக்கும் இருக்காங்க, பார்த்துருக்கேன் நான். அவங்களே தைரியமாக இருந்து லைஃப் மேலே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கே நீங்கள் பயப்பட்ட எப்படி சொல்லுங்கள்,
ஓகேவா? ஸோ பயப்படாதீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், லாங் டைம் இருக்கும். ஸோ எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்தால் ஸோ வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.